நேராக போயிட்டே இருக்கலாமா. ஆன் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும், ரெண்டாவது பிரேக் பிடிக்கணும். பிடிக்கவே இல்லை நீனும். இப்போ ஹேண்ட் பிரேக் இருக்கு. இப்போ வண்டி நிற்குமா? அப்படியே வண்டி ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. வண்டி போக மாட்டேங்குதுல்ல. போக மாட்டேங்குதுல்ல. புரியல. கிளச்சை பிடிச்சிருக்குமா, பிரேக் பிடிச்சிருக்குமா, ஆனால் வண்டி போக மாட்டேங்குது. அந்த கண்ணாடி துணி தர தொடச்சி போகும்னு நினைக்கிறேன். அடுத்த தொடமா போகுதா? மூவ் பண்ணி பாரு. போகுதா? போக மாட்டேங்குது. இது இந்த கண்ணாடி தொடச்சி பார்க்கட்டா? கீர் போடலையா? கண்டுபிடிச்சிட்டே இருக்கு. டெய்லி ஒரு கண்ணன் கிடச்சதப்பா நீ ஏறினா வண்டியில். கேட்குறேன். இப்போ போகுதா? நாளைக்கு மறக்க மாட்டே இல்லை? நீ துணி வாங்கி கண்ணாடி துடைக்கிறவாரு. இது கிராப் பண்ணி அந்த கிராப் பண்ணி உள்ளதுக்கு போடுறாரு. செகண்ட் கீர் போடு. செகண்ட் கீர் போடணும். அங்கா சாவி ஆன் பண்ணிட்டேன்னா ஆன் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கிளச்சை பிடிச்சி கீர் போட்டேன்னா போட்டேன். போகாது ஜீவா. என்ன எப்படி போகும்? நம்ம தான் கீரே போடலையே. அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதை முட்டைக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நீங்களாம் அவ்வளோதான். என்ன ரீல்ஸ் ட்ரெண்டிங் ஆக்கி விட்ருவாங்க. அது போகலாம். தேர்ட் கீர் போட்டுக்கணும் தாங்க. போகலாம். எப்பவுமே மெயினில் வச்சுக்கடா. ஃபஸ்ட்டு வண்டியில் ஏறினோடனே ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும், ரெண்டாவது பிரேக் பிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த வேலை செய்யணும் கரெக்டாக யோசிச்சு அடுத்த வேலையை செய்யணும். வண்டி ஆஃபில் இருந்ததுன்னா நியூட்ரல் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீர் போட்டு போயிட்டே இருக்கலாம். வண்டி ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா வண்டி நியூட்ரல் இருந்தால் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். கார்னர் அடிச்சுக்கலாம். பத்தலை எப்படி ஃபோர்ஸ் கொடுத்தா தான் நிற்பாங்க. கடைசி லெஃப்ட்டு இண்டிகேட் லெஃப்ட் போட்டு. ஆமாம் அத்தா பாவம் அத்தா. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, இன்னும் பிரேக், இன்னும் பிரேக், இன்னும் பிரேக், இன்னும் பிரேக். அப்படியே செகண்ட் கீர் திருப்பலாம் 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 திருப்பலாம். கிளச்சை மெயின்டைன் பண்ணால் வண்டி நின்றுச்சு. வண்டி ஃபஸ்ட்டு கீர் என்ன செஞ்சீங்க? பிரேக் நீ இப்போ முடிச்சுட்டு தான் இருக்கு. ஃபஸ்ட்டு கீர் ஃபஸ்ட்டு கீர். உருட்டா பார்க்கல தரலாம் விழுகாது. போகலாம். கிளச்சு வந்து கால்வாசி கால் விடுங்க. பிரேக் விட்டிங்கன்னா வண்டி போகும். போதும். லைட்டாக எக்ஸிலேட்டர், செகண்ட் கியர். போகலாம். அதனால் அந்த ஆள்கிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. திட்டினா நோட் பண்ணியா? தேர்ட் கியர். மறுபடியும் ஸ்பீட் பிரேக் வருது. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. நம்ம ரோடு ஃபுல்லாக கிளச்சுடா. புரியுதா? போகலாம். மறுபடியும் காலை எடுத்துகிட்டு கிளச்சுருந்து காலை எடுத்து லைட்டாக எக்ஸைட்டர். அந்த எக்ஸைட்டர் மிதிக்கிறது மட்டும் நான் யாருக்குமே சொல்லித்தரல. எக்ஸைட்டர் தொடுங்கன்னு தான் சொல்கிறேன். பட் எல்லோரும் எக்ஸைட்டர் மிதிக்கிறது மட்டும் கரெக்டாக பண்ணுறீங்க. மாட்டமாக இருக்குது. ரைட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து நிலமா போகலாம். காலுக்கு வாட்டமாக இருக்காம தேட்லேயே போகலாம். ஜெமி ஏன் கன்ஃபியூஷன் ஆகாத. மனு ரிலாக்ஸ், கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. நம்ம 3வது கீழே போகிறோமா 4வது கீழே போகிறோமா அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகாது. எத்தனை நாள் போயிட்டுருக்கோம். அதை மெயினில் வச்சுக்கோங்க. அது நமக்கு தான் அந்த வேலை செஞ்சோம். அதை உடனே மறக்கக்கூடாது. எக்ஸைட் யூஸ் பண்ணினா போகலாம். இப்படி R15
கவனிச்சியா வர்ஷினி? பின்னாடி திரும்பி டக்குன்னு அந்த காவை லெஃப்டில் இப்படி வண்டி எடுத்துட்டாங்க வேறு. அதனால் 3வது கீர் போட்டோமா 4வது கீர் போட்டோமா கண்ணாடி தொடச்சி கீர் போடுது. அங்கே வேறு R15 தூக்கி திரும்பின்னு வந்துருக்குறாங்க. ரிலாக்ஸ் இங்கே ரிலாக்ஸ் ஆகிடும். இங்கே ரிலாக்ஸ் ஆகிடும். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு மைல்டாக பிரேக்கு அப்படியே நியூட்ரு பண்ணி செகண்ட் கீர் போடுறோம் டக்குன்னு. கிளச்சு வெடுக்குன்னு எடுக்கக்கூடாது மனம். இப்படி எடுத்து வச்ச செகண்ட் கீரில் அது வெடுக்குன்னு எல்லா நேரத்துலையும் காப்பாற்றாது. டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்ருவோம் வண்டியை. செகண்ட் கீரும் ஃபஸ்ட்டு கீருக்கும் கிளச்சில் மெதுவாக தான் காலை எடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் தேர்டு ஃபோர்த்துன்னு போகும்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அதுக்கு வேறு டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் மெயில்டாக தான் காலை எடுக்கணும். அங்கே லெஃப்ட்டு போகணும். நியூட்ரு பண்ணி ரிலாக்ஸ் ஆகிடுச்சிங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு நிதானமாக மூவ் பண்ணிக்கணும். இன்னத்து சுச்சுவேஷனுக்கு நாளைக்கு நிறுத்தாமல் அப்படியே போய்க்கலாம். சரிங்களா? போகலாம். நம்ம ரோடு திருப்பலாம் மாற்றிக்கலாம். இல்லை ஸ்டடி பண்ணிக்கணும். லைட்டாக லைட்டாக பிரேக் விட்டுருங்க. வண்டி ஆல்ரெடி ஸ்லோவாக தான் போயிட்டு கிளச் இந்த கார் எடுங்க. வண்டி ஆல்ரெடி ஸ்லோவாக போயிட்டுருக்கு. மறுபடியும் நம்ம பிரேக் அப்ளை பண்ணால் வண்டி என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் கீர் என்ன பண்ணணும்? கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். போகலாம். கிளச்சை நீங்கள் ஃபுல்லாக பிடிச்சிங்க, நான் பிடிக்கணும். போக மாட்டேங்குது. இல்லை எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. இல்லை மறுபடியும் கீர் போடல, அவ்வளோதான். 3வது கீர் போடுங்க. காலையில் எக்ஸைட் யூஸ் பண்ணணும். நீங்கள் சும்மா கீரை தள்ளி விட்டீங்களே அதை ஃபீல் பண்ணணும் சாமி. நம்ம கீர் போட்டோமா போடலையாங்க நம்ம அந்த வேலை உள்ளங்கையில் ஃபீல் பண்ணணும். போகலாம். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் 4th கீர் போடலாம். நம்ம ரோடு கொஞ்சம் ஸ்டேரிங் ஆட்டக்கூடாது. இல்லை அவ்வளோதான். ஸ்டேரிங் ஆட்டக்கூடாது. ஓகே. வண்டி லெஃப்ட் போதா ரைட்டு போதா லெஃப்ட் அந்த வேலையே செய்யக்கூடாது. ஸ்டேரிங் பிடிச்சாலே ரிசல்ட் தெரிஞ்சிடும் எங்கே போகுதுங்கிறது. போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணால் போகலாம். போகலாம். மீதி பார்த்துக்கலாம். சரியா? என்னன்னா நீ சொல்லிட்டு உட்காந்து அப்படிங்க. ஹார்ன் அடிக்கணும். போகலாம். விழுந்துச்சா? எத்தனாவது கீர் விழுந்துச்சு? சரி. பட் நீ 5வது கீர் போட தானே பார்த்தேன். சரி, இப்போ 4வது கீர் போட வைக்கலாம். போகலாம். நேராக போகலாம். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். ஸ்பீட் பிரேக் பக்கத்தில் வருதா? நியூட்ரு பண்ணி செகண்ட் கீர் டக்குன்னு ஃபஸ்ட்டு பிரேக்கு விடுறோம். மெயில்டாக கிளச்சு விடுறோம். மெயில்டாக போகுதா? மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். லைட்டாக தான் பிரேக்கு. மறுபடியும் கிளச்சு கால்வாசி கால் எடுங்க. கால்வாசி அப்படியே பிடிச்சிக்கணும். வண்டி போகுதா? மறுபடியும் பிரேக்கு விட்டுருங்க. கிளச்சிருந்து கால்வாசி கால் எடுங்க. போகுதா? ஹார்ன் அடிச்சுக்கலாமா? 3வது கீரில் போட முடியாதுமா. செகண்டுக்கே வேலை இல்லை. போகலாம். எக்ஸைட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இப்போ போடுங்க. 3வது கீர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாமல் கீர் மாற்றக்கூடாது.
உனக்கு 5 கியர் மாற்றணும்னு ஆசையாக இருந்ததுன்னா வண்டி ஓரமாக நிறுத்தி நம்ம மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம். சரியா? கியர் ரிலாக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக போயிட்டுருக்கான். எக்ஸிலேட்டர் இருக்குது. பிரேக் லைட்டாக ஃபுல்லாக கிளச்சு. பிரேக் லைட்டாக ஃபுல்லாக கிளச்சு. மெதுவாக திருப்பலாம். ஃபுல்லாக கிளச்சு மெதுவாக திருப்பலாம். பட் இது திருப்புறமில்ல. இந்த கேப்பில் கிளச்சை பிடிச்சிருக்கீல்ல, செகண்ட் கியர் போட வரலாம். கிளச் இந்த காலையிடு லைட்டாக எக்ஸிலேட். லைட்டாக எக்ஸிலேட். பட் நம்ம அந்த பையனை பார்த்தோம்ல, அந்த இடத்துல இந்த செகண்ட் கியர் போட்டிருந்தோம்னா வண்டி இங்கே நிற்காமல் வந்திருக்கும். புரியுதா? போகலாம். நம்ம ரோட்டில் போகணும். நம்ம ரோட்டில் நம்ம ரோட்டில் நம்ம ரோட்டில் நம்ம ரோட்டில் ரிலாக்ஸ் ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணணும். இவ்வளோனா நம்ம எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோனா நம்ம நிதானமாக இருக்கணும். கொஞ்சம் கற்றுக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஏறி மிதிச்சிட்டு போயிடலாம். சரியா? போகலாம் 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 போகலாம். தேடி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். போகலாம். ஹார்ன் அடிச்சிருக்கணும். அவ்வளோ பிரேக்கை விட்டு கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி போகும். ரிலாக்ஸ். மெதுவாக போகுதா? ரிலாக்ஸ். எக்ஸைட் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். போகுதா? ஸ்பீடு பிரேக் தெரியுதா? ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். ரிலாக்ஸ். பிரேக் விடாத. பிரேக்கை விட்டு கிளச்சு விட்டு லைட்டாக எக்ஸிலேட். நான் சொல்கிறதையும் நீ எப்படி அதை ஃபாலோ பண்ணுறங்கிறதையும் பதிவு பண்ணிக்கோ. ஸ்டேரிங் ஆட்டக்கூடாதுடா. அதுக்கும் ஸ்டேரிங் சும்மா அதுக்கும் ஆடிட்டே இருக்கக்கூடாது. ஒரு செகண்ட் நான் ஸ்டேரிங் பிடிச்சிருக்கேன், நான் சும்மா ஆடிட்டே இருக்கேன். வண்டிக்கு ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். போகலாம். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். பிரேக்கு விட்டுரு. கிளச்சிலேருந்து விட்டுரு. லைட்டாக எக்ஸிலேட்டர் 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 எக்ஸிலேட்டர். இது ஏறி இறங்கி ரெண்டுலேயும் காலை எடுத்த உடனே எக்ஸிலேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ஸ்பீடு பிரேக் தெரியுதா? ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். லைட்டாக பிரேக் மைல்டாக பிடிக்கணும். மறுபடியும் பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சையும் விட்டுட்டு எக்ஸிலேட்டர். போதா? போதா? போகலாம் போகலாம். இப்போ எத்தனை கியர் போடணும்? போகலாம். போகலாம். கியர் என்ன பண்ணியிருக்கணும்? கியர் நீங்கள் தானே போட்டீங்க. அப்புறம் சும்மா அவ்வளோதான். அதை ஃபீல் பண்ணணுண்டா தங்க. கியர் போட்டோமா இல்லையான்னு கன்ஃபியூஸ் ஆனாலும் கிளச்சிலேருந்து காலை எடுக்கக்கூடாது. சரியா? அந்த தவறு சரியாகிற வரையும் நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ணிட்டு தான் கிளச்சிலேருந்து காலை எடுக்கணும். அவ்வளோ தலையை ஆட்டுற பார்க்கலாம். எவ்வளோ எத்தனை 7 நாள் ஆச்சா? 4 நாள் ஆச்சு. 3ஆவது கியர் போட்டு மறுபடியும் அங்கே ஸ்பீட் பிரேக் தெரியுதா? இங்கேயே எக்ஸைட்டர் விட்டுரு. லைட்டாக பிரேக்கு. லைட்டாக ஃபுல்லாக கிளச்சு. பக்கத்தில் போகிறோமா? செகண்ட் கியர். சரியா? மைல்டாக பிரேக்கு மட்டும் விட்டுரு. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கோ. போகுதா? மறுபடியும் இப்போ கிளச்சை விட்டுட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணால் வண்டி போகும். யூஸ் பண்ண போகுதா? போகலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். எக்ஸைட்டர் கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரு பண்ணி போகலாம். கியர் போட்டதுங்க. 5th கியர் தானே போட எக்ஸைட் யூஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் 5 தானே போட்டீங்க. 5 தானே போட்டீங்க.
எக்ஸைட் விடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, நியூட்ரல் பண்ணி மறுபடியும் எத்தனை கீர் போட்டிங்க செக் பண்ணுங்க. போட்டுங்க, மறுபடியும் 3 போட்டுக்குங்க. போகலாம். நீங்கள் தான் கீர் விடுறதுக்கு முன்னாலே கையை எடுத்துடுறீங்க, அதை ஃபீல் பண்ணி கீர் போடணும். சரியா? ஓரமாக எழுதிட்டு ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கிறேன். வேணாம் இல்லை, நாளைக்கு இதை பண்ணினா கண்டிப்பாக நாளைக்கு நான் வரும்போது குச்சியோட தான் வருவேன். ஸ்பீடு பிரேக் தெரியுதா? எக்ஸலேட்டர் விட்டுருங்க, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, செகண்ட் கியர் பக்கத்தில் வரட்டும், பிரேக் விட்டுருங்க, கிளச்சை மெதுவாக விட்டுருங்க, எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்க. போதுதான். மிதிக்கக்கூடாது, மிதிச்சா திருப்ப முடியாது. எக்ஸலேட்டர் மிதிச்சிங்கன்னா திருப்ப முடியாது, தொட்டுனீங்கன்னா அழகாக திருப்பலாம். போதுதான். போகலாம். பிரேக் விட்டுட்டு கிளச் விட்டிங்கன்னா வண்டி போகும். போதுதான். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்ரு, இன்னும் கொஞ்சம் தேடி போகலாம். டக்குன்னு எக்ஸலேட் ஓடிடலாம். போகலாம். எத்தனை கீர் போடணும்? போகலாம். தேர்டுக்கு அப்புறம் 5th தான், 4th வராது. மறுபடியும் ஸ்பீட் பிரேக்கு இல்லை நமக்கு இன்னும் டிஸ்டர்ப் இடம் இருக்குது. இப்போ யூஸ் பண்ணுங்க. பிரேக்கை விட்டுட்டு கிளச் இருந்து காலை எடுத்திங்கன்னா போதுதான். லைட்டாக எக்ஸலேட்டர் இன்னும் கொஞ்சம் இப்போதான் எக்ஸைட். ஏறி இறங்குறதுக்கு முன்னாடி எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏறி இறங்குறதுக்கு தான் எக்ஸைட் யூஸ் பண்ணணும். சரியா? தம்பி ஃபுல்லாக ஓட்டி பழகுதுரா. நம்ம ரோட்டில் போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், இன்னும் கொஞ்சம் போகலாம். அது கீர் விழுகாமல் கை எடுக்காத ரத்தங்க. நீ நியூட்ரல் பண்ணும்போதே கை எடுக்கிறீங்கள, தப்பெல்லாம் கிடையாது. பட் அந்த மாதிரி கீர் போட்டோம்னு ஃபீல் பண்ணிக்கோ. ஹார்ன் அடிச்சா எக்ஸைட்டை மிதிச்சு ஓவர்டேக் பண்ணிடணும். மிதி தைரியமாக மிதி. போயிடுச்சா? இல்லை, ஓட்ட வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கு, எக்ஸலேட்டர் விட்டுரு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், அப்படியே செகண்ட் கியர். ஃபஸ்ட்டு பிரேக்கை விட்டுருங்க. வண்டி எங்கள் மேலே போய் நிற்கும். ரைட்டில் போகணும், மேலே போய் நிற்கணும். ஃபுல்லாக கிளச்சு நீ கால் எடுத்தேன். இது நிறுத்தணுமா? நம்ம நேற்று கூப்பிட்டு அப்புறம் ஆயிரும். இப்போ தாராபுரம் தெரியுமா, ஒட்டஞ்சத்திரம் தெரியுமா நீ கேட்பேன். வண்டி ஃபஸ்ட்டு கீர் போட்டு அந்த நகை அடகு கடை போட்டு தெரியுதுல்ல, அங்கே நிறுத்திட்டோம்னா மதுமிதாட்ட கொடுத்துடலாம். சரியா? இப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, கிளச்சிலேருந்து கால்வாசி காலை எடுத்து தயாராக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கிளச்சிலேருந்து கால்வாசி காலை எடுத்து தயாராக வச்சுக்கணும். அப்படியே வச்சுக்கணும். சரியா? பிரேக்கை மட்டும் விடுங்க. திருப்பி வண்டி போகுதான் இல்லை, மறுபடியும் பிரேக் பிடிக்கணும். கிளச் அப்படியே வச்சுக்கோ. மறுபடியும் பிரேக் இன்னும் கொஞ்சம் விடுங்க. கிளச் அப்படியே வச்சுக்கோ. லாரி போட்டோம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பிரேக் விடுங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஓகே, நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. சாவி ஆஃப் பண்ணிடுங்க.
இப்போ கீழே இறங்க போகும்போது ஃபஸ்ட்டு கீர் கண்டிப்பாக போகணும். சரிங்களா? கீரில் தான் நிறுத்தணும். அதாவது நியூட்ரு பண்ணி சாவியில் ஆஃப் பண்ணிட்டீங்களே, ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறங்க போகும்போது கம்பல்சரி ஃபஸ்ட்டு கீர் போகணும். சரிங்களா? மது போகலாமா மது?